மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். லதா மேடம் வந்து இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம அவங்கள சொல்லலாம். ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகிட்டாலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், குழந்தை, ஃபேமிலி, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது லைஃப்பில். கல்யாணத்துக்கு முன்னாடியே கதை எழுதணும், டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு 3 பெண் குழந்தைங்க, அதில் 2 பேர் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க, ஒருத்தரை வந்து ஜப்பானுக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க அந்த ஃபேமிலி லைஃப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அத்தோடு நிறுத்தாமல் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மரகத மலைன்ற கதையை ஒரு 2 வருஷமாக அவங்களே கதையை எழுதி நிறைய பேர்கிட்ட சொல்லி, முக்கியமாக அவங்க இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து அவங்க 3 பெண் குழந்தைங்க தான். அவங்கக்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, இது வந்து பசங்களுக்கு பிடிக்கும். இதே ஆம்பளை பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கு எதுக்கு தேவையாயுது, ஒழுங்காக அந்த காசை என்கிட்ட கூட நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் குழந்தைங்க தான் அம்மாவோட அவங்க நம்மளுக்காக லைஃப் ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன், அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். அந்த 3 பெண் குழந்தைங்க இந்த படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க லதா மேடம்க்கு. ஸோ உண்மையே சொல்லணும்னா உண்மையிலே அவங்கள நாளைக்கு மகளிர் தினம் அவங்க தான் டாப்புன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் தனஞ்சயன் சாருக்கு தெரியும், படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல திணறிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு போராட்டங்கள், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதுக்கு மத்தியில் ஒரு கதை எழுதி அதை கரெக்டாக அசெம்பிள் பண்ணி ரொம்ப ரொம்ப லதா மேடம்க்கு வந்து உண்மையிலே நம்ம ஒட்டுமொத்த தமிழ் திரையிலுமே நன்றி சொல்லணும். அந்தளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்குது. இந்த படம் அவங்களுடைய கான்ஃபிடென்ட், அவங்க தைரியம், அந்த குடும்பத்துக்காகவே இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். ஏன்னா சம்மர் ஹாலிடேக்கு வருது, குழந்தைங்க படம் ரொம்ப நாள் ஆச்சு. மைடியர் குட்டி சாத்தன் மாதிரி ஒரு படங்கள் நம்ம பார்த்து ரொம்ப நிறைய ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு மைடியர் குட்டி சாத்தனை தாண்டி போகக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு மிஸ்டர் பிரதாப், சந்தோஷ் பிரதாப், அப்படி இருக்கிற ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கார். ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சின்சியராக இருப்பார். அவ்வளோ தான் செய்கிற தொழில் அவ்வளோ ஒரு நேர்மை இருக்கும். செலக்ட் பண்ணுற படங்கள் ஒரு நல்லா இருக்கும். ஸோ உண்மையிலே சந்தோஷ், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தனஞ்சய் சார், உதயகுமார் சார்லாம் பெரிய லெஜண்ட், அவங்களாம் வந்திருக்காரு, பெரிய விஷயம். பிரவீன் லால்வானி சார் ஒரு பெரிய ஃபினான்ஷியர், தயாரிப்பாளர், அவர் வந்திருக்காரு. அண்டு ஜெகன் பற்றி சொல்லணும். ஜெகன் வந்து என் கூட ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நகைச்சுவை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒரு கேவி ஆனந்த் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஜெகன் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஜெகன், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாப்பி மாஸ்டர், நான் தான் கண்டென்ட் காதில் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த கிளைமேக்ஸ் சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ பாப்பி மாஸ்டர். உண்மையிலே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் இவங்களுடைய உழைப்புக்கு, லதா மேடமோட உழைப்புக்கு, அவங்களுடைய தைரியத்துக்கு, அவங்க பெரிய சப்போர்ட்டை வந்து அவங்க ஹஸ்பண்ட், அவங்க வந்து ஒரு பெரிய லாயர். அவர் வந்து பின்னணியிலேருந்து தம் ஒய்ஃபுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. என்ன தைரியம் பாருங்கள், ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சம்மர் ஹாலிடே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேம், நீங்கள் அடுத்த வருஷம் இன்னொரு 2 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். மரகத மலை நிச்சயமாக வெற்றி அடையும். அவங்க 3 பெண் குழந்தைங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. குட் ஈவினிங். வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். மரகத மலை, எனக்கு இந்த படத்தில் வந்துட்டு கண்ணன் சார் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக மேமை இன்ட்ரோ பண்ணாங்க. மேம், சாங் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாங்கு. அதை எடுத்து முடிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு அந்த சாங்லேயே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக போச்சு. எனக்கு ஃபைட் மாஸ்டருக்கு தான் அந்த செட்டில் சண்டை. அவர் ஃபைட்டும் பண்ணணும், நான் சாங்கும் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவலன் அந்த சாங் பண்ணும்போது எனக்கே கீழே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா சந்தோஷம் அவங்களும் ரொம்ப எனக்கு ஒத்துழைச்சாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ மேம், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் நல்லா ஹிட் ஆகணும், பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணணுன்றது என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். என்னோட முதல் வணக்கத்தை என் குரு கேவி ஆனந்துக்கும், என்னோட அடுத்த வணக்கத்தையும் வரவேற்பு அன்பு எல்லாத்தையும் மேடையில் கொண்டிருக்க என்னோட குருமார்கள், என்னோட தலைவர்கள், அவங்களாம் சொல்லலாம், நண்பர்கள், கொலீக்ஸ் எல்லாருக்கும். இஃப்தாருக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை சகருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இஃப்தாரு சாயங்காலம் வரும். முதல்ல அதுக்காக என்னோட மன்னிப்பையும் பெற்றேன். அதில் இந்த படத்தின் சார்பாக அதிலே இருக்கிறதுனால அதுக்கான பொறுப்பை நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான சாரி. வழக்கமாக நம்ம எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க.
அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக வரும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்க பாட்டிங்களும் சரி, பாட்டிங்கெல்லாம் வந்து பேர பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஓகே, எல்லோரும் கதை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தால் என்ன டைம்லாம் போய் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லதா மேம் வீட்லேயும் அவங்க தன் பேர பசங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. வாரம் டெய்லி கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2 சம்மர் லீவுக்கு முன்னால் சரி இந்த மாதிரி கதை படமாக பார்க்க போகலான்னு போய் பார்த்தா அப்போ தான் தேட்டர் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த மாதிரி படமே இல்லை. தலையை வெட்டுறது, மாங்கல்யத்தை அறுக்கிறது, குத்துறது, ஏமாத்து, இந்த மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, இந்த மாதிரி கதை இல்லவே இல்லைன்னு. வழக்கமாக நம்ம வீட்டு பாட்டிக்கு சினிமாவுக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் பாட்டி பக்த துருவ பார்கண்டையா நான் படம்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனால் என்றைக்குன்னா எங்கள் பாட்டி எனக்காக ஒரு படம் என்ன தலைவியே அடிச்சிருக்கும். ஆனால் இந்த பாட்டி நம்ம பேர பசங்களுக்காக கதை மட்டும் இல்லாமல் எப்படி படம் வேணுமோ ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவிண்டன் டாரண்டினோ ஃபிலிம் மேக்கர் சொல்கிற முதல் அட்வைஸ் என்னன்னா, டூ த மூவிஸ் தட் யூ வாண்ட் டு see. இட்ஸ் எக்ஸலன்ட் திங். அவர் தான் படம் எடுத்தார். he says that every aspiring filmmaker says நீ என்ன மாதிரி படங்கள் இப்போ பார்க்க விரும்புறியோ அந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் லதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்காகவே வந்து இட்ஸ் அளப்பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள், இப்போ லதா மேம் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷாப்பிங் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கனவுக்கு போய் பேர பசங்க ஷாப்பிங் கூட்டு போகணுன்றாங்க, காசு கொடுங்க அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, காசே தர மாட்டாங்க. ஆனால் அவர் கணவர் ஓட்டுசே காசு கொடுத்து போய் படம் எடுமான்னு இருக்கார். இவங்க இந்த படத்தில் பண்ண காசை 30% மியூச்சுவல் ஃபண்டில், 20% கோல்டில், 30% சில்வரில், மீதி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 100% இதை விட பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த படத்தில் வந்து ஒரு ஆழமான அன்பு, மிகுதியான ஆர்வம் இதெல்லாம் கலந்துருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் Sunday is Women's Day. So இங்கே கொஞ்சம் only a very few little women are there. So first my happy Women's Day wishes, okay, to everyone, to my crew, to my producers' daughters, and என்னோட அழைப்பேற்று வந்திருக்க என்னோட திரைப்பாய் கூட நண்பர்கள், ஓகே, அவங்களுக்கும் அண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் சந்தோஷ் வந்து ஹீரோ. நானும் சந்தோஷம் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கோம், பயமாக இருக்கிற படம் நடிச்சிருக்கோம். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். நாகர்கோயில் பல ஊரில் நானும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் அவன் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது அவருக்கும் தெரியாது. டப்பிங்கில் போனால் வரார். ஏன்னா அவரோட கதைக்களம் வேறு. நானும் தம்பிராமாயா வந்து பூதம். ஓகே, ஏன்டா நீ நிஜத்துலேயே பூதம், அதனால கரெக்டாக நான் காசு பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு பூதங்கன்னு. ஸோ எங்களோட ட்ராக் தனி. மேபி லாஸ்ட்டில் தான் ஐ மீட் த ஹீரோ. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் இந்த படத்தில் வி ஷாட் லாட்ஸ் ஆஃப் டேஸ் இன் ஆந்திராவில் தாடாவில் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தம்பிராமையா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினாரு. அவர் இங்கே இல்லை, பட் ஐ லைக் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அவர் சொன்னார், ஜெகன் எனக்கு வந்து சினிமாவில் வர்றதுக்குனால ஒரு பெரிய இது இருந்தது. நான் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன். என்னோட சினிமாவில் என்னோட குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா, எம்ஜிஆர் வாழ்ந்த ஊரில் அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளாக இருந்தது. அது பல வருஷம் கழிச்சு நான் ஒரு லேண்டு வாங்கினேன் ஜெகன். ஆனால் அந்த லேண்டு என் கையை விட்டு போகிறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் வரும். என்ன ஒரு கஷ்டம் வரும், அதுவே வராது, சரிடா அது விற்கலான்னு போவேன். ஒரு படம் வரும், அட்வான்ஸ் கொடுப்பாங்க, விற்க மாட்டேன். இன்னும் கூட எப்போல்லாம் அந்த லேண்டை நான் விற்கணும்னு நினச்சி கஷ்டம் வரும், விற்கணும்னு நினச்சி போகணும், அப்போல்லாம் வந்து எனக்கு படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இது எப்படி வாலிக்கு வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு மயக்கமா கலக்கமா இருந்ததோ, எனக்கு தம்பிராமாயணன் சொன்னது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வாட் அ கிரேட் திங், எவ்ரி டைம் தேர்ஸ் அண்ட் he says ஒரு டைமில் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் தன்னோட எப்படி அந்த பயணத்தை வந்தாலும் அவரே சும்மா கேட்கலாம் இல்லை, அவரே ஷேர் பண்ணார். அண்ட் தேங்க்ஸ் தம்பிராமாயணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பிராமாயணன் கூட படம் நடிக்கிறதுல ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலாக கோடு போட்டால் ரோடு போடுவாங்க. தம்பிராமைய அண்ணன்லாம் அப்படின்னா கோடு போட்டால் ரோடு போட்டால் அது மேலே பிரிட்ஜு கட்டி அதுக்கு மேலே மெட்ரோ கட்டி டோல் பூத்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸ்கிரிப்டே தேவையில்லை. அது மாதிரி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று தம்பிராமைய அண்ணன், இன்னொன்று கோவை சரளாக்கா. இதை நான் உங்களுக்கெல்லாம் சொன்னதில்லை. ஸோ இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களெல்லாம் வந்து என்னங்க இப்போ இன்னும் பண்ண மாட்டேன்றாங்களா, ஐயோ இல்லைங்க குழந்தை போதும், நிறுத்துங்க. அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது. நாங்கள் 2 பேரும் இன்ஃபேக்ட் டோல்கின்க்கு அப்புறம் வி கிரியேட்டட் அ ஓன் லாங்குவேஜ். நானும் தம்பிராமையும் பேசுகிற மாதிரி ஃபுல்லாக அவரும் நானும் கிரியேட் பண்ணது. தொப்பிலியமாலாம் எங்கேருந்து வந்ததுனே தெரில. அண்ட் படம் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி யூஸ் இட். இன்ஃபேக்ட் ஜிப்ரிஷ் ஒரு லாங்குவேஜாகவே இந்த பண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் கண்ணன், எங்கள் டைரக்டர் கண்ணன். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வாய்ப்பு. அண்ட் இந்த படத்தில் வந்து சஷாங்க் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. இப்போ 9th ஸ்டாண்டர்டு. படம் ஷூட் பண்ணும்போது இவஸ் 8th ஸ்டாண்டர்ட். சாரி 8th ஸ்டாண்டர்ட். படம் ஷூட் பண்ணும்போது 7th ஸ்டாண்டர்டில் இருந்தான். இந்த படத்தில் 2 குட்டி பசங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ இது நிஜமாகவே ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம். என்னென்னா படத்தோட ஃபினான்ஷியர் வந்து அவங்க ஹஸ்பண்டு, ஓகே, எழுதினவங்க கிராண்ட் மதர், நடித்தவங்க அவங்க கிராண்ட் சில்ட்ரன். சம்மர் ஹாலிடேக்கு ஜப்பான்லேருந்து சரிதாவோட பசங்க 2 பேரும் ஜப்பான்லேருந்து லீவுக்கு வந்தாங்க. லீவுக்கு வந்தால் நம்ம என்ன இருப்போம், எம்ஜிஎம் கூப்பிட்டுப்போம், வாடான்னு ஷூட்டிங் கூட்டு போய் அவங்களையும் நடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ ஐ திங்க் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் லவ் இன் திஸ் மூவி. ஓகே, ஐ நாட் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் 7 ஸ்டுடியோ கண்ணன். ரொம்ப தேங்க்ஸ். சம்மன் செட் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ மை பிக் தேங்க்ஸ். இந்த வருஷத்தோட என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்ஸ் கண்ணன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அவுட் த மூவி. அண்ட் தேங்க்ஸ் எங்கள் ஃபினான்ஷியல் சார்லாம் பேசினார். அவர் சொன்னார் பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இல்லைன்னு. உடனே பாப்பி மாஸ்டருக்கு ஐயோ எனக்கு ஒரே ஒரு பையன் தான் நினைக்கிறான்னு ஒரு கஷ்டம். நான் சொன்னேன் இதுக்கப்புறம்லாம் நீ பெண்ணுக்கு ட்ரை பண்ணாத, கேட்க முடியாதுன்னு. பாப்பி மாஸ்டர் இஸ் நாட் அ மாஸ்டர். என் கூடவும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஷூட்டில் வந்து யாருன்னா பார்த்தா நாகக்கன்னியாக ஒரு ரோல் பண்ணிக்கிறாங்க. நல்லா பாருங்கள் அவங்கள. அவங்க தான் நாகக்கன்னியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு நாகக்கன்னினா யாருன்ற மாதிரி, எப்படி கிருஷ்ணர்னா என்டி ராமாராவோ, நாகக்கன்னினா அடுத்து நம்ம பாப்பி மாஸ்டராக வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காகவே யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஒன். உதயகுமாரனை நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். பட் ஐ ஸ்டில் சே ஸோ. நான் வந்து ஐ க்ரூ அப்ஸ் வாட்சிங் யுவர் மூவிஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அலங்காரில் வந்து நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் சின்ன கவுண்டர் மிஸ் பண்ணிட்டேன். நான் போய் பார்க்குறேன். அதில் படத்தில் ஒவ்வொரு பாட்டும், இன்ஃபேக்ட் எங்கள் திரைப்பாக்கூடத்தில் உங்கள் சின்ன கவுண்டர் பாட்டிலேருந்து தான் எப்படி வரிகள் எடுத்து தத்தகாரம் போட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய லிரிசிஸ்ட் பிரியன் அவர் நடத்துகிற திரைப்பாக்கூடத்தில் last month I went and joined their course, so I'm doing it. And it's out of love for the movies. Lyricist ஆகணுன்ற ஆசை இல்லை, but to know the craft and enjoy the craft. And Dhananjan sir, thank you so much. I'm sure we'll be back here again, இல்லையா? அடுத்த படத்துக்கு we'll be back here. And thank you so much. So Anna, thanks 10 Music, everyone. Master, thank you, Master. And my thanks to cameraman PG Muthaiya, such a quiet man. I think அவரும் எங்கே இருக்காருனே தெரில. ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பின்னால் இருக்காங்க. நாங்கள் தான் நடிகர்கள் வந்து பயங்கர அலப்பறை பண்ணுறோம், அவங்களாம் குவைட்டாக பின்னால் இருக்காங்க. அண்ட் முத்தையா, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஒர்க். அண்ட் ப்ளீஸ், இதே ஒரே ஒரு குறிக்கோள் தான். And I know you will be a bit upset with us. Okay, we are 2 hours late. But please write good things. படம் பாருங்க. படம் பார்த்து if you like the movie, please write good things about the movie. I hope இந்த படம் போய் எல்லா சின்ன பசங்களை சேர்ந்தா it will be very happy. Thank you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப மன்னிக்கணும். ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னை டிராஃபிக், இனிமேல் நான் வரணுன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும் போல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னோட சாரி. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருங்க, எனக்காக தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் தான் கதை நான் அட்லீஸ்ட் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உண்மையாக இது எதுவுமே பிளான் பண்ணி வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையாகவே சாரி. நான் மேபி சாலிகிராமத்துலேயே வீடு மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் பிரசாத்தில் தான் நடக்க போகுதுன்னா. இல்லை அப்படி இல்லைங்க சார். இல்லை சார், இது என்ன சார், நான் ஏதாவது ஒரு படத்துக்கு நான் வராதுன்னு தான் சொல்லுங்க. சரி, சந்தோஷம் தான். ஓகே. இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் வராமல் இருந்தது சார். நான் நடிக்காத படத்துக்கும் நான் வந்திருக்கேன் சார். ஸோ அதனால் எனக்கு தெரியல நீங்கள் எதுக்காக இந்த கோவம்னு தெரியல. மேபி லேட் ஆனதால நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல சார், சாரி. நான் உங்களுக்கு பர்சனலாக இன்னொரு சாரியும் கேட்டுக்கிறேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து என்னோடய படங்களே கிட்டத்தட்ட நிறையா இருக்குது லிஸ்ட்டில். ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன ஃபார்முலா, யாருனால, என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நடிகராக போய் வேலை பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி விஷயங்கள் மேடையில் கேட்கும்போது தான் என்ன ஆக்சுவலாக போகுது அப்படின்ற விஷயம். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா OTTலையும் என்னோடய படங்கள் இருக்குது. நானும் புது டேரக்டர்ஸ்க்கும் சரி, இல்லை ஏற்கனவே படம் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் சரி, நான் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். அங்கேயும் அவங்க வந்து ப்ரீ பிஸ்னஸ்ன்ற மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சிச்சுவேஷன் நிறைய மாறணும், லைக் நல்லதுக்கு மாறணும். நான்
ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அது கண்டிப்பாக வந்து எல்லாருடையும் சப்போர்ட்டும் இருக்கணும். அண்ட் சங்கங்களும் சரி, ஆக்டர்ஸும் சரி, இல்லை டெக்னீஷியன்ஸும் சரி, இது கண்டிப்பாக இது ஒரு டீமாகவும் சரி, ஒரு ஃபேமிலியாகவும் சரி, இதுக்கு மெனக்கட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்தவங்களுக்கு எல்லாருமே நன்றி. ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆக்டர்ஸே வரதில்லை அப்படின்னு. அப்படியேப்பட்ட படங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸும் டெக்னீஷியன்ஸும் வரும்போது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் இந்த விமென்ஸ் டேக்காக இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேன்னு நான் சொல்வேன். நான் நிறைய புதுமுக இயக்குநர்கள், அதுக்கப்புறம் புதுமுக டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது நிறைய பாடமும் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஸோ நான் இப்போ கிட்டத்தட்ட பெரிய படங்கள் பண்ணாலுமே ஏன் நடுவில் இந்த மாதிரி சின்ன படங்கள் போனாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லைக் கமெண்ட் வந்து கிட்டத்தட்ட பப்ளிக்காக என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லேயே வந்து கேட்பாங்க. நல்ல படங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து ஏன் சின்ன படங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னேன், நான் வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா பார்த்திபன் சார், அது மாதிரி நாளைக்கு யார் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஆரம்பிக்க ஒரு விதையாக வந்து நான் இருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு என்னென்னா இண்டஸ்ட்ரியில் நான் சர்வை பண்ணது லைக் 11 இயர்ஸே வந்து எனக்கு பெரிய கனவு மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு படமும் வந்து நான் கொண்டாட வேண்டிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இருந்ததில். அண்ட் கண்ணன் சார் வந்து ஃபுல்லாகவே என்னை கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அண்ட் பிசி முத்தையா சார், எல்விஎம் சார் எல்லாருமே வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஜெகன் சொன்ன மாதிரி குழந்தைங்க பார்க்கக்கூடிய படங்கள் எதுவுமே கிடையாது இப்போது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரி நிறைய ஓடிடி ப்ரைம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அதில் ஃபில்டர்ஸ் இருந்தாலுமே பசங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து அங்கே ஃபில்டர் கிடையாது. யார் வேணாலும் எந்த படம் வேணாலும் பார்க்கலாம். அவங்க பார்க்குற படங்களை வந்து அவங்களுக்கு என்ன விதமாக டிஸ்டர்ப் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு சேஞ்சை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெல்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் ஜெகனும் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தோம், கண்டிப்பாக இந்த படம் குழந்தைகள் நடுவிலையும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் நடுவிலையும் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு எங்களை படத்துக்கு கூப்பிட்டு போனால் இந்த மாதிரி படங்கள் தான் கூப்பிட்டு போவாங்க. இல்லைனா வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் மூவிஸ் தான் இருந்தது, இல்லைனா வந்து தமிழ் படங்களில் 2-3 படங்கள் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பசங்களுக்கு உண்டான படம் எதுவுமே கிடையாது. அதுவும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. இப்போ பசங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பேச நம்ம யோசிச்சு பேச வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் சரி ஓகே, இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது, அதில் நம்மளும் இருக்கணும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ லதா மேம், கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும். எல்லாருக்குமே ஏற்கனவே டெக்னீஷியன் சரி, நானும் பார்த்தவங்க சரி, படத்தில் நடித்தவங்க சரி, இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக வரும். என்ன சூஸ் பண்ணதுக்கு, இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட்டீஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மெனக்கெட்டு பாவம் ஃபஸ்ட்டு படம் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப டிமிடாக இருந்தாங்க. பட் அவங்கள அப்படியே ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அங்கே செட்டில் விளையாடி அவங்கள நடிக்க வச்சு நல்ல ஒரு ஃபேமிலியாக மாறி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் மூவி வில் பி அ குட் சக்ஸஸ் அமங் ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் சாரி டிலே ஆனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பேச சொல்கிறவங்களே நிறைய பேசிகிட்டு இருந்தேன், நம்மளை மட்டும் கொஞ்சமாக பேச சொல்கிறாங்க. என்னங்கப்பா அது, மாறவே மாட்டிங்களா நீங்கள்? இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், ஃபைனான்சியர் சார் அவர்களுக்கும், ஹீரோ அவர்களுக்கும், இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் ராஜா அவர்களுக்கும், தம்பி ஜெகன் அவர்களுக்கும், பாப்பி அவர்களுக்கும், ஃபைட் மாஸ்டர் அவர்களுக்கும், மாஸ்டர் நடிகர்களுக்கும், ஹீரோ அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தம்பி கண்ணன் அவர்களுக்கும், ட்ரெண்ட் மியூசிக் நிறுவனத்தின் ஜிதேஷ் அவர்களுக்கும், மற்றும் எனது வளர்ச்சியிலும் நான் இப்போ படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் காரணமாகிய எனது அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னை புகழ்ந்தவர்களுக்கும், என்னை இகழ்ந்தவர்களுக்கும், தன் சொந்த சங்கத்தையே திட்டி அமர்ந்திருக்கும் என் தம்பிக்கு, எப்பட்றா இதெல்லாம், நீ தான் அந்த சங்கத்தில் இப்போ தான் ஜெயிச்சிருக்கிறேன், வந்து அவங்களையே திட்டிகிட்டு இருக்கிறேன், கேள்விப்பட்டால் தப்பாக நினைக்க மாட்டாங்க. பேசும்போது முதல்ல நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது தெளிவாக பண்ணிக்கணும். ஒரு அழகான படம், ஆதங்கத்தை நீங்கள் தான் ஆதங்கத்துக்காக தான் வருஷக்கணக்கில் நீங்கள் பதிவாக போட்டு அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்களே,
அது பத்தாது ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சது. இப்போ ஏன் வரலன்னு நீ நிர்வாகத்தில் இருக்கும்போது உன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட உட்காந்து நீ அங்கே கேட்கணும். இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், ஏங்க வரல அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது அதுக்குண்டான இடம் இல்லை ராஜா. நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட் டைம் இந்த நிர்வாகத்துக்குள்ளே வந்திருக்க அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன். பட் இங்கே பேசக்கூடாது, நீ அங்கே கேட்கணும். நான் மட்டும் தனியாக போகிறேன், என் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்களை வரக்கூடாது, நான் அங்கே கேட்கணும். இங்கே ஒரு அழகான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது திசை மாற்றி எவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற ஒரு லதா மேடம் ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதை பார்த்து எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய இயக்கம் நன்றாக இருந்தது. அதை எடுத்துக்கிட்ட அந்த கொரில்லா ஆகட்டும், அந்த சொன்ன அத்தனை மிருகங்களும் ஒரிஜினலாக அதை ரொம்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். அந்த ஹீரோயின் வரலன்றது திட்ட வேண்டியதில்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது அந்த பிள்ளை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பொண்ணுடைய முகமும் இந்த காம்பினேஷன், இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும். அது என்னம்மா அழகாக நடிச்சிருக்கு, என்ன டான்ஸ் பண்ணி, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது ஹீரோயின் வரல, ஜெயிச்சுட்டு போகட்டும், அவ்வளோதான். ஜெயிச்சா நம்ம படத்துக்கு ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். அதனால் நம்ம படத்துக்கு நடித்த பொண்ணையே நம்ம ஒரு மேடையில் அது ஏன் திட்டிகிட்டு இருப்பானே, அது வரும். இந்த படம் ஓடிச்சுன்னா வரும், இப்போ இவங்க வீடு தேடி வரும். அதுதானே உண்மை. ஆக முதல்ல வாழ்த்தி பழகுங்க. ஸோ இவங்க இவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் சொன்னாங்க, இந்த மாதிரி மகளிர் தினம் ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம் தான். டெய்லி காலையில் இருந்துச்சுன்னே எங்கள் அம்மா தான் காப்பி கொடுக்குறாங்க, என் ஒய்ஃபு தான் டிஃபன் போடுறாங்க. அவங்கள விட்டு எங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தினம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழர்களுக்கு மகளிர் தினம்தான். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அந்த இவருக்கு பிறந்த மகளிர் 3 பேர் சேர்ந்து அம்மாவை என்கரேஜ் பண்ணி கொண்டாந்துருக்குது மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரியலி ஐ ரியலி அப்ரிஷியேட். ஒரு தாய்க்கு ஏதாவது ஒரு பொண்ணை படிக்க வச்சு அழகு பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ண வச்சு அழகு பார்ப்பாங்க, நகையெல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்ப்பாங்க, அப்போ பேரம்பேத்திகளை எடுக்க வச்சு அழகு பார்ப்பாங்க. ஆனால் அந்த தாயை ஒரு இயக்குனராகி அழகு பார்த்த மகள்களுக்கு தான் இன்றைக்கி மனம் நின்று நெஞ்சம் நிறைந்த பாராட்டு. அவருக்கும் சரி. அன்பு சகோதரர், உங்களுடைய மணவாளர், அவர் எங்கிருந்தாலும் வாழ்க. ஃப்ளைட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். துபாயா? லேட் ஆகுமே. சரி, எங்கே? சிங்கப்பூர் தானே. சிங்கப்பூர்னா வந்துடலாம், சிங்கப்பூர்னா பிரச்சனை இருக்காது. ஆக அவர் கொடுத்து வைக்கல இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு எனது மனமார்ந்த, ஏன்னா நம்ம உலகத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த மகளிர்னு சொன்ன உடனே நம்ம நாட்டையும் தாய் நாடுன்னு சொல்கிறோம். அது குறிப்பாக பாரத தேசத்தில் பாரத் மாதா அப்படின்றோம். அப்புறம் கங்கை, யமுனா, பவானி, காவேரி இருக்கிற நதிகளுக்கு எல்லாமே பெண்கள் பேர் தான் வச்சுருக்கோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மொழி, தாய்மொழின்னு தான் சொன்னேன். நம்ம எவனா தந்தை மொழின்னு சொல்லியிருக்கோமா? ஏன் யோசனை பண்ணுங்க. இதோ தாய், பெண் குலத்திற்கு, பெண்மைக்கு மிக உயர்ந்த மரியாதை கொடுக்கக்கூடிய நாடு நமது இந்திய நாடு. ஆக அந்த மாதிரி நாளைக்கு வரப்போகிற மகளிர் தினம், நாளைக்கு ரிலீஸா? சரி. ஸோ இந்த மகளிர் உடைய புகழுக்கு புகழ் சேர்க்குற மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை நல்லா எல்லாருமே ஒரு அமிக்கபிளாக ஒரே வார்த்தையில் சொன்னார் ஹீரோ. நம்ம ஒரு குடும்பமாக இருந்து நாங்கள் இதை பண்ண ஒரு படம். அந்த உணர்வை கிரியேட் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். பொதுவாகவே நம்ம மாதிரி டைரக்டருக்கு அடிச்சு விட்ருவோம், டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணிடுவோம் நடிகர் நடிகைகளை. என்ன இப்படி நடிக்கிற, இப்படி என்ன ஆச்சு, இப்படி இப்படி. ஆனால் நீங்கள் எது அன்பாக எல்லாத்தையும் அரவணைச்சு நீங்கள் ஒரு தாயை போல் இருந்து ஒரு அழகான ஒரு வீடை கட்டியிருக்கீங்க. அந்த வீடு மிகச்சிறப்பான வீடாக இந்த மரகத மலை நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கண்ணன் அவ்வளோ சீக்கிரம்
வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டார். எனக்கு கண்ணனுக்கு என்ன ஒரு என்ன பிடிச்சதுன்னு தெரியல. உங்களுடைய குணம் பிடித்ததா இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு அழகான ஒரு டீமு சேர்றதுக்கு அவருக்கு காரணமாக இருந்திருக்காருன்னா ஐ தேங்க் ஆர் கண்ணன், டைரக்டர் ஆர் கண்ணன் சார். ஏன்னா கண்ணன் ரொம்ப அமைதி, அழகான படங்கள் எடுப்பார், ரொம்ப அமைதியான இயக்குனர். நாங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவோம்னு வைங்களேன். அப்போல்லாம் பேசினா தான் பிழைக்க முடியும். இப்போல்லாம் பேசாமல் பிழைக்கிறவங்க இருக்காங்களே, இல்லை அடுத்தவங்க பேசி பிழைக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் எடுத்த உடனே சினிமா சரியில்லை, சினிமா நல்லா தாங்க இருக்கு, நம்ம தான் சரியில்லை. சினிமா எப்பவுமே நல்லா இருக்கு. உலகம் ஃபுல்லாகவும் சினிமா என்னன்னா, முதல்ல சினிமா வந்து ஒரு ஸ்டூடியோவுக்குள்ளே இருந்தது. அப்புறம் நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரைன்னு பேசிக்கலாம், உலகமே அப்படித்தான். அப்புறம் எல்லாம் கேமரா வெளியே எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. அது வந்து ஃப்ரான்ஸில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி அவங்காடு சினிமா அப்படின்னு, எல்லாம் ஹேண்ட் ஹெல்டு சினிமா. அப்புறம் யாருக்கு தெரியாமல் படம் எடுக்கிறது, கேமரா எங்கே இருக்குன்னே தெரியாது. அவங்க நடிகர்கள் நடிச்சிட்ருப்பாங்க, ரோட்டில் நம்ம கூட நடிச்சிட்ருப்பாங்க, நம்ம நடந்துகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்காடு சினிமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே பாரதி ராஜா அவர் வந்த கட்சியில் அப்படியே அவங்க வில்லேஜுக்கே கேமராவை தூக்கிட்டு போய் அங்கே முழு படத்தையும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல பரிமாணங்களை சினிமா சந்திச்சிருக்கு. சினிமா நம்மளை வளர்த்துருக்கு, சினிமாவை நம்ம நேசிச்சிருக்கோம், சினிமாவை பார்த்து கைத்தட்டியிருக்கோம், சினிமா நம்மளோட வாழ்ந்துருக்கு, நம்ம சினிமாவோட வாழ்ந்துருக்கோம். சினிமாவை நம்ம குறைய சொல்லாது. சினிமாவில் இருக்கிறவங்க சரியில்லை இப்போது, அதனால தான் சினிமா சரியில்லை. சினிமாவில் இருக்கிற வியாபாரிகள் சரியில்லை, அவங்கள மாற்றணும். அதுக்குண்டான வேலை என்ன? நம்ம ஒழுக்கமான படம் எடுத்தால் கண்டிப்பாக ஜனங்க அதை பார்ப்பாங்க. நம்ம நல்ல படங்களை எடுத்துகிட்டே இருக்க, வேறு வழியே இல்லை, அவன் பார்த்தாகணும். நம்ம தப்பான படமாக எடுத்தால் வேறு வழி இல்லை, நம்ம திட்டிகிட்டே தான் இருக்கணும். ஸோ சினிமா வந்து யாருமே குறை சொல்லாதீங்க. இவங்க ஒரு உணர்வை மையமாக வச்சு குழந்தைங்களுக்காக ஒரு 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 அழகான அந்த என்ன படம் அது? இல்லை அதுக்கு இல்லை அனிமேஷன் இல்லைப்பா, ஒரு இல்லை எதுமோ ஒரு டைட்டில் போட்டிருந்தேன். ஃபேண்டசி, சாரி, ஒரு ஃபேண்டசி சினிமா எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதுக்கு இவ்வளோ தான் செலவாகுன்னு நம்ம உங்களுக்கு தெரியாது முதல்ல. அது கிராஃபிக்ஸில் கொண்டு போய் கொடுத்தா, மேடம் இது ஒரு அடிக்கு இவ்வளோ தூரம், ஒரு 5 ஃப்ரேமுக்கு இவ்வளவு காசாகும், 10 ஃப்ரேமுக்கு இவ்வளோ காசாகும், இந்த மாதிரிலாம் சொல்ல வைப்பாங்க. கரெக்டாக. ஸோ உங்களுக்கு இதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் தான் தெரிய வரும். ஓ, இதுக்கு இவ்வளோ செலவாகுதான்னு தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் பிள்ளைங்கிட்ட ஃபோன் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ ஆகுமாம்மா, பரவாயில்லம்மா அப்படின்னு இருக்காங்க இல்லை? அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. ஸோ அம்மா என்ன நினச்சாங்களோ, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கதை சொல்ல விரும்பினாங்களோ அதை சொல்லியிருக்கீங்களா? எல்லா எங்களுக்கும் சேர்த்து எங்களையும் குழந்தைங்களாம் நினச்சி நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க. உங்கள் தாய் உள்ளத்திற்கு நன்றி. நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றி பெறும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். ஆல் த டெக்னீஷியன் சொன்னாங்க, ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணி, இசையமைப்பாளர் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அந்த 2 சாங்குமே, ஒன்று ரேவதியில் போட்டிருக்காரு, இன்னொன்று ஐ திங்க் எனக்கு காதல் ஓவியம் பாட்டு ஞாபகம் வந்தது. நதியில் ஆடும் பூவனம், அலைகள் வீசும் சாமரம், அதுவும். இன்னொன்று வந்து இந்த ரேவதி இதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சாங்ஸ் நல்லா வந்து அழகாக கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. பப்பி குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோயின் அழகாக இருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று. அப்புறம் நிச்சயமாக நீங்கள் இதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க. இந்த மாதிரி ஒரு திரைப்படம் என்னென்னா, நான் கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். சில நாட்களாகவே கொஞ்சம் நல்ல திரைப்படங்கள் வருது, சின்ன படங்கள், அதாவது ஸ்மால் பட்ஜெட் படம்னு சொல்லக்கூடிய படங்கள் நல்ல கண்டென்ட்டோடவும் நல்ல படங்களாகவும் வருது. அது ஏன் ரிலீஸுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணி, அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி 2 நாளில் இது போய் எப்படி ரீச் ஆகும்? இது எல்லாம் தான் நீங்கள் யோசனை பண்ணணும்.
கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனால் இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிற காலகட்டத்தில் எப்பவுமே அதே மாதிரி தான். இப்போ நம்ம மொபைலில் எல்லாமே வருதுன்றதுக்காக, எல்லா மீடியாவும் இருக்குன்றதுக்காக உடனே எல்லாமே ரீச் ஆகிடாது. ஏன்னா பார்க்குறவன் அவன் எது வேணுமோ அது மட்டும்தான் பார்ப்பான். இன்றைக்கி சினிமாவில் என்ன பேசுனாங்கன்றதை தனியாக உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஆக 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே தயவு செஞ்சு பப்ளிசிட்டி ஆரம்பிங்க. முதல்ல எல்லாம் இருந்தது, படம் பூஜை போடுற அன்றைக்கி ஒரு ஃபுல் பேஜ் போடுவோம். பூஜை ஒரு ஸ்டுடியோவில் வைப்போம், ஒரு 1000 பேரை கூப்பிடுவோம். அது ஒரு பெரிய கோலாகலமான ஒரு இதாக இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு இன்றைக்கி காலையில் ஒரு பூஜை, அப்படி அதுவும் ஒரு லேடி இயக்குனர் தான், திருமதி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தோட பூஜை இன்னைக்கு காலையில் இருந்தது. ஸோ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்லாம் லேடிஸ் தான். கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏற்கனவே நம்மளை ஓரம் கட்டாங்களே, இந்த பொம்பளைகளும் வந்து நம்மளை டோட்டலாக காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. நல்ல விஷயம். ஸோ இந்த மகளிர் வந்து ஆளுமை அதிகமாகிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த 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 6 மாதம், இப்போ நீங்கள் படம் எடுத்து இப்போ ஒரு 6 மாதத்தில் வெளியிட போகிறோம் அல்லது 3 மாதத்தில் வெளியிட போகிறோம். அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடக்குது, இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த காட்சி எடுக்கப்பட்டது, இந்த மாதிரி ஒரு நம்ம மீடியாவை மட்டும் இல்லை, ப்ரெஸ்ஸு, பிரிண்ட் மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மரகத மலைன்னு மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மரகத மலைன்னு சொல்லி அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணி, 1 மாதம் பிளான் இல்லை எனக்கு எனக்கு இன்றைக்கி தான் மரகத மலைன்ட்டு. இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடி தம்பி எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சப்போ. ஸோ இதுக்கு சொல்ல வர்றேன், இன்னும் பெரும்பாலும் இன்றைக்கி மட்டும் 12 படமும் ஏதோ ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. இந்த 12 படத்தில் ஒரு படத்து பேர் கூட எனக்கு தெரியல. ஐ எம் வெரி சாரி டு பி இந்த சினிமா. ஏன்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவங்களோட கடமை. எனக்கே தெரியலன்னா பப்ளிக் எப்படி தெரியும் சொல்லுங்கள்? சினிமாவில் இருக்கிற எனக்கே தெரியல. இன்றைக்கி 12 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அந்த தப்பை தம்பி உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்லி கரெக்ட் பண்ணும். இது 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 இங்கெல்லாம் பேசக்கூடாது, அங்கே அங்கே பேசி ஒவ்வொரு படத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு கால இடைவெளி வச்சு அதுக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் இருந்தது முதல்ல சினிமா. அது எங்கே? ஆமாம், அது வந்து இல்லை. அது இருந்தால் தான் வந்து படம் ரீச் ஆகுது. திடீர்னு இந்த மாதிரி நாளைக்கு ரிலீஸு உங்கள் கையில் தான் இருக்குன்னு இவங்கள கூப்பிட்டு மிரட்டி இவங்களும் பேஜாராகி வெளியே போய் எங்கள் கையில் என்னையா இருக்குது, ஒரே ஒரு மொபைலில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், இதைத்தாயா போட முடியும் அப்படின்னு எங்கள் சகோதரர்களெல்லாம் மிரள வச்சிட்ருக்காதீங்க. உங்கள் கையில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க கையில் தான் இருக்குது. தயாரிப்பாளர்கள் சரிவர இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு தயாரிப்பாளர்கள்கிட்ட தான் இருக்குது. அது நான் தயாரிப்பாளர் சங்க இப்போ பொருளாளரை வச்சு சொல்கிறேன். நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கு தெரியும். கரெக்டான பிளானிங் ரிலீஸில் பண்ண, ஷூட்டிங்கில் மட்டும் பிளானிங் இருந்தால் பட்டாது. ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த படத்தின் பெயரும், இந்த படத்தில் நடித்தவர்கள் யார், இந்த படத்தை பற்றிய விவரங்கள், ஃபுல் கதையை சொல்ல வேண்டியதில்லை, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் இந்த படம்னு ஒன்று இருக்குது வரப்போகுதுன்றது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிஞ்சாதான் எந்த தேட்டரில் ஓடுறதுன்னு தெரியல அப்படிமா. இப்போது 12 படம் ரிலீஸ், அந்த 12 ப்ரொடியூசர்களுக்கும் சொல்கிறேன், எந்த தேட்டரில் அவங்க படம் எந்த மணி ஷோவுக்கு எத்தனை மணி ஷோ ஓடுதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது சார். இவ்வளவு அழகாக நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க இன்றைய தயாரிப்பாளர்கள். உன்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்படி நிறுத்திட்டு அந்த சங்கஞ்சரியில் இந்த சங்கஞ்சரியில் முதல்ல உன்னை சரி பண்ணு என்று கூறி உங்களை நம்பி வந்து இங்கே படம் எடுக்கிற எங்கள் சகோதரியை நீங்கள் தான் காப்பாற்றணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து திட்டாக்குற நீ. அனைவரையும் நன்றி கூறி மரகத மலை மிகப்பெரிய வெற்றி மலையாக பணமலையை குவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
இந்த படம் வந்து கதை வந்து பழைய காலத்து கதை மாதிரி எடுக்கலாம். ராஜா ராணி கதைங்க, மந்திரவாதிங்க, இந்த அனிமல்ஸ், இது மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கதைங்கெல்லாம் எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் இந்த கதை வந்து எடுக்கிறப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தோம். தடா ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம். அதில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங்லும் அந்த டான்ஸ் இதில் யாருமே அவருக்கு ப்ராக்டிஸே கொடுக்கல. அவரே வந்து டான்ஸ் நல்லா நடித்து கொடுத்தார். ஃபைட்லேயும் வந்து அவருக்கு எந்த இதுவும் சொல்லியே தரல. ஃபைட் இப்படி பண்ணணும்னு சொன்னோன்னு உடனே நல்லா பண்ணார். ஆக்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயிங்க அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அழகோ அந்த ஜமீன் ஒய்ஃபுன்றதுக்கு நல்லா இருந்தது. ஜமீனும் அவரும் அந்த குதிரையில் அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரோடைய அந்த பொருத்தம் நல்லா இருந்தது. அந்த சீனில் வந்து ஜமீன்தார் ஒய்ஃபு நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜெகன் சாரும் தம்பிராமையும் நல்லா நடிச்சிருந்தாங்க. நாங்களே சொல்லலை, அவங்களே அந்த கதையில் வந்து என்ன பேருங்க அது, தொப்புளி மாலான்றது நல்லா இருந்தது. அவங்களே தான் அந்த பேரே வச்சாங்க. அது நல்லாவும் நடிச்சிருந்தாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தடா ஃபாரஸ்ட்டில் நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் நல்லா பேசி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இவர் டைரக்டர் கண்ணன் அவரும் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். எனக்கு எல்லாம் கொஞ்சம் என்னென்னு ஐடியா அவர் கேட்டப்பெல்லாம் அவர் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எல்லாமே அவரும் எனக்கு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் பப்பிமா அவங்க பண்ண அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அந்த கிளைமாக்ஸ் டான்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப எனக்கு அந்த படத்தில் வந்து ரொம்ப ரீச் ஆகும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அந்த கிளைமாக்ஸ் பாட்டு டான்ஸும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஸ்டன் மாஸ்டரும் நல்லா பண்ணியிருந்தார். அந்த டான்ஸ் ஃபைட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவருக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போனோம். நீங்கள் உங்கள் டைம் எடுக்க விரும்பலை. மரகதமலை இந்த படம் குழு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து நாளைக்கு பெண்கள் தினம் நம்ம கொண்டாட போகிறோம். லதா அவர்களுடைய பேஷன் தான். அவங்களே தயாரித்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி, டாட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பசங்கள்லாம் சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நான் படத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சினிமாவை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச அவங்க பேர பசங்களுக்கு கொடுக்குற அந்த கதையை நான் ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக எடுத்து இத்தனை ஆர்டிஸ்ட், இதில் சந்தோஷ் பிரதாப்னுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அந்த மாதிரி ஒரு பேஷனோட ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அதில் ஹீரோவாக அவரே கொரியோகிராஃபி பண்ணுறதும் ஆக்ஷன் பண்ணுறதும் சரி. படத்தில் வந்து பல விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அனிமேஷன்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு டைகர் பார்த்தீங்க, ஒரு இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள். பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து அனிமேஷன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மனித குரங்காக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. செலவு நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கண்ணன் சார், ஆர் கண்ணன் வந்து அவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சரிம்மா நான் கூடவே இருக்கேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், கூட இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணன் அவர்கள் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் எடுக்கிற ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் ஸ்மூத்தாக சால்வ் பண்ணி நம்ம ஆர் கண்ணன் சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த என்டையர் டீம் அதில் பார்த்தீங்கன்னா ஜெகன் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி கூட இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி எக்கச்சக்கமான பல விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஹோல் டீமும் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் படம் பார்த்தேன், ஒரு புதுமையான ஒரு முயற்சி. அதை விட முக்கியமாக இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி படங்களை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க ஃபேண்டஸியாக உருவாக்கின ஒரு கதையை சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த படத்தை நம்மளுக்கு கொண்டு வராங்க. இந்த டைமில் உதயகுமார் சார் ரொம்ப ராஜாவை போவும் கடிச்சிட்டாரு. என்னென்னா ராஜா வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெர்சிஸ்டண்ட்டான ஒரு கம்யூனிகேட்டர். எங்கள் ப்ரொடியூசர்ஸ் குரூப்பில் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பார். இது மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும்னு. அதுவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. சரி ராஜா இவ்வளோ சொல்கிறார்ல, ஜெயிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஜெயிச்சு இன்னைக்கு ஈசி மெம்பராக அவர் வந்திருக்காரு. அந்த ஈசி மெம்பராக வந்த உடனே அவருக்கு ஆர்வம், பயங்கர ஆர்வம், நிறைய சேஞ்ச் வரணும், இந்த இண்டஸ்ட்ரியில் மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தடதடான்னு பேசுகிறாரு. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சமாதானமாக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிலவரம் புரிய வரும். இந்த நிலவரம் என்ன மாதிரி, இந்த சினிமா எப்படி இருக்கும், இந்த சினிமாவில் வந்து அவ்வளோ ஈஸியாக சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது, எல்லோருமே டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா சினிமா என்பது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ராஜா. ஒரு ப்ரொடியூசருக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. அவங்க பணம் போட்டு எடுத்திருக்காங்க, ஒரு டெமோக்ராட்டிக் உரிமைன்னு சொல்லுவாங்க. அது என் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது என் டிசிஷன், நீங்கள் யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது.
அப்படி தான் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவார். இன்றைக்கி 9 திரைப்படங்கள், புதிய திரைப்படங்கள் வெளியாகி இருக்குது. இந்த 9 திரைப்படங்கள் தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு நீங்கள் அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா நீங்கள் யார் சொல்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் யார் எங்களுக்கு சொல்ல முடியும்? இது எங்கள் படம், நான் சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு வியாபாரம் பண்ணுற சுதந்திரம் எனக்கு இருக்குது, நீங்கள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது மிகப்பெரிய பிரச்சனை, இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்ம வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரும்போது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே அது எதிர்ப்பாக இருந்து அதை தோல்வி அடைய வச்சாங்க. அவங்க ரிலீஸ் டேட் போட்டு வந்துட்டே இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ண சின்ன தயாரிப்பாளர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ரிலீஸ் ரெகுலேஷனில். ரிலீஸ் ரெகுலேஷனை பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் தூக்கி போட்டு மெரிச்சு, எங்கள் தேதி இந்த தேதி நாங்கள் மாற்றி வருவோம், நீ யார் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் சுய கட்டுப்பாடு தான் ஒரு இண்டஸ்ட்ரியை மாற்றும். சுய கட்டுப்பாடு அப்படின்றது தயாரிப்பாளர்களும் எல்லோருமே, இதில் இருக்கிற எல்லோருமே. இன்றைக்கி 9 திரைப்படம் வந்திருக்குன்னா அந்த தயாரிப்பாளர் தான் சுய கட்டுப்பாடோடு வரணும். இப்போ எல்லாருமே ஆடியன்ஸே கவனிக்க மாட்டாங்க. எக்ஸாம் சீசன் போயிட்டுருக்கு, அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 9 திரைப்படம் வருது, யார் அதை கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஓகே நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், ஓகே ஒன்று 4 பேர் போட்டாங்க, பரவாயில்ல இன்னொரு வாரம் வருவோம் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாடோட, சுய டிசிப்ளினோட நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டால் ஓகே, ஓரளவு அட்டென்ஷன் கிடைக்கும். தமிழ் சினிமா மோசமான நிலைமையெல்லாம் இல்லை, நல்ல நிலைமையில் இருக்குது. ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், ஊடகம் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு மாதமும் 1-2 வெற்றி படங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. நீங்கள் சும்மா சமீபத்தை உதாரணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது ஆரம்பித்து நவம்பர் மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் சிறை, அது பிறகு ஜனவரியில் ட்ரிபிள் டி, அது பிறகு பிப்ரவரியில் வித் லவ், அப்புறம் வந்து இப்போது சமீபத்தில் தாய்க்கிழவி அப்படின்னு மாதம் பல வெற்றி படங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு யூத் என்ற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படியே வரிசையாக படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏப்ரலில் நிறைய படங்கள் வருது. ஒவ்வொரு மாதமும் 1-2 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை. அவங்க 5 கோடியில் செலவு பண்ணாங்கன்னா 20 கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தயாரிப்பாளர் தான். இந்த ஊடகங்கள் அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துருக்குமா? அது நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை எடுத்துட்டோம்னா இந்த ஊடகங்கள் அவங்க எல்லாருமே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடிட்டாங்கன்னா படம் வெற்றி. அதில் வந்து யாருமே நம்மளை தடுக்க முடியாது. 5 படத்து நடுவில் வந்தாலும் சரி, 8 படத்து நடுவில் வந்தாலும் சரி, யாருமே நம்மளை தடுக்க முடியாது. நம்ம படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஊடக நண்பர்களையும் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைன்னா, அது பிறகு ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இப்போது எப்படி வந்து ஒரு திடீர்னு ஒரு தாய்க்கழி வருது, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படமாக வந்து கிட்டத்தட்ட 40 கோடி வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு, 50 கோடி பண்ணோம். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம், உமன் சென்ட்ரிக் படம் 50 கோடி வருமா அப்படின்னு வரும்போது 6-7 கோடியில் எடுத்த படம் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அந்த ப்ரொடியூசருக்கு வரப்போகுது. அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றிகள், அவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னா இந்த தமிழ் சினிமா அந்தளவு வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்குது. நல்ல படங்களை கொடுத்தா போகிறோம், நாங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்கிறோன்னு ஆடியன்ஸாக சொல்கிறாங்க, ஊடகங்களும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம பொறுத்தவரையும் எல்லாருக்குமே இருக்கிற பொறுப்பு ராஜா ஒன்றே ஒன்று தான், நல்ல படம் நம்ம கொடுக்குறோமா. நல்ல படம்னா ஆடியன்ஸ்க்கும் ஊடக நண்பர்களுக்கும் பிடிச்சிருந்தனா அவங்கெல்லாம் கொண்டாடிடுவாங்க, படம் வெற்றி அடைஞ்சிடும். அதுக்கு தான் போராடணும். நம்ம எல்லாருமே போராட வேண்டியது, நம்ம எல்லாருமே சிறப்பான ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தோம்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. மீது எல்லாமே ஃபால் இன் பிளேஸ், இது எல்லாம் சரியாக பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க முடியாது, இயக்குநருக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட டிசிஷன், அவங்களுடைய காசு, அந்த இயக்குனருடைய முயற்சி, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, படம் நல்லா வருதுன்றது அது அமையிறது எல்லாமே சேர்ந்து வரணும். அதனால் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் மாற்றம் அப்படின்றது மீதி விஷயத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம உட்காந்து பண்ணலாம். நிறைய விஷயங்கள், எப்படி காஸ்ட்டை குறைக்கிறது, ஒரு தயாரிப்பாளருடைய செலவுகள் எப்படி குறைக்கிறது, அதுதான் நம்ம பண்ணோம். இண்டஸ்ட்ரியாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறைய காஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதை குறைச்சிட்டு ரெவென்யூன்றது படத்தை பொறுத்து இருக்குது. அந்த படம் சிறப்பாக வர்றது அவங்க கையில் இருக்குது. ஆனால் காஸ்ட் எலிமெண்ட்ஸை நம்ம இண்டஸ்ட்ரியாக அசோசியேஷனாக எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த காஸ்ட் எலிமெண்ட்டை குறைக்க போகிறோம், அதுதான் உண்மையான ஒரு மாற்றமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த புது தலைமையில் ராஜா மாதிரி சுறுசுறுப்பான துருன்னு இருக்கிற ஈசி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து படம் எடுக்கிறது ரொம்ப காஸ்ட் கம்மியாக பண்ணி, எல்லா விஷயத்துலையும் காஸ்ட் கம்மியாகி நல்ல படங்கள் வரணும், அந்த படங்கள்லாம் வெற்றி அடையணும். இந்த மரகதமலை அவங்க சின்சியராக ட்ரை பண்ணியிருக்கிற லதா மேம்னுடைய என்டையர் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக அமையணும்னு வாழ்த்தி சொல்கிறேன். கண்ணனுக்கு வாழ்த்துக்கள்.